வெல்கம் டு கோடம்பாக்கம் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேவையான பொருட்கள்: அரை கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிருக்கோம். தேவையான அளவு எள்ளு, 3/4 கிலோ பச்சரிசி மாவு, ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, 100 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ சக்கரவள்ளி கிழங்க மசிச்சுட்டு வந்துடலாம். வாங்க சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வாங்க அரிசி மாவு சேர்த்தாச்சு. எள்ளு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ஏன்னா இனிப்பாக செய்கிறதால கொஞ்சம் இருந்தால் போதும். சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போக சேர்க்குறோம். தேங்காய் 1 பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க தேங்காய் பால், ஏன்னா சர்க்கரை சேர்க்கறதால தேங்காய் பாலோ தண்ணி சேர்த்தாலோ கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பிசையும் போதே வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். வாங்க வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தான் போட்டிருக்கேன், வேக வச்சு காமிக்கிறோம். ஒரு சைடு வெந்துச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வாங்க முறுக்கு வந்த உடனே எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு வாங்க முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மொறுன்னு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, கையில் வச்சாலே எவ்வளோ சவுண்டு கேட்குது. கையாலே நொறுக்கிடலாம். இதில் எதுவுமே டால்டா நெய் அதை மாதிரி எதுவும் கலக்கல. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இதை
நல்லா மொறு மொறுன்னு தவிருங்க. நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.